வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்பில்லை. மெதுவாக நகர்ந்து கரையை அடையும் என வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. ஒரு இடங்கள் கனமழைக்கான எதிர்பார்க்கிறோம். தற்பொழுது நிலவரப்படி இது அடுத்த நிலைக்கெல்லாம் போகாது. ஒரு காற்றழுத்த மண்டலமாக புயலாக வலுவெறுவது வாய்ப்பதில்லை. ஆல்ரெடி கடற்கரை பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு வீக் சிஸ்டம். இதில் வேறு இதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் நம்மள்கிட்ட இப்போதைக்கு வேறு எந்த மற்ற சாதகமான சூழ்நிலைகள் எதுவும். சென்னையில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை. தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். இதன் காரணமாக பொதுவாக பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் மிதமான மழை. ஓவராலாக பார்க்கும் பொழுது கனமழைங்கிறது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். பொதுவாக கடலோர பகுதியில் ஆரம்பித்து உள்பகுதிகளுக்கு போகும். இப்போ அடுத்து வரும் 24 மணி நேரத்துக்கு பார்க்கும் பொழுது நம்ம சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அந்த பகுதி மற்றும் செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். இவ்விரு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பேரிடர் மேலாண்மை துறை கடிதம். கனமழை சூழ்நிலையை சரியான முறையில் கையாள்வதற்கு மாவட்டம் முழுவதையும் தயார்படுத்த உத்தரவு. குமரியில் உள்ள வள்ளுவர் சிலைக்கு டிசம்பர் 31, ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளி விழா கொண்டாடப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 2000 ஆண்டின் தொடக்கத்தில் 133 அடியில் வானுயிர் புகழுக்கு சாட்சியமா சிலை அமைச்சார். அந்த சிலை அமைக்கப்பட்டு 1/4 நூற்றாண்டு ஆகுது. வெள்ளி விழா காண்கிறது வள்ளுவர் சிலர். அதை கொண்டாடுகிற விதமாக 31/12/2024 மற்றும் 1/1/2025 வள்ளுவனுக்கே காவி சாயம் பூச ஒரு கும்பல் நினைக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கடந்து தமிழினத்தை ஒற்றுமைப்படுத்த திருவள்ளுவர் தந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை வாழ்வியலா பாமர மக்களின் உள்ளங்களிலும் பதிய வச்சு உதடுகளை உச்சரிக்க வச்சது திராவிட இயக்கம். ஆனா அந்த வள்ளுவருக்கே காவிச்சாயம் பூச இன்னைக்கு ஒரு கும்பல் நினைக்குது. இப்படிப்பட்ட நேரத்துல சமத்துவத்தை வலியுறுத்தினவர் வள்ளுவர். அவர் எல்லாருக்கும் பொதுவான தமிழர்களின் அடையாளம்னு மீண்டும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு 42 மாத காலமாக திமுக அரசு எதையும் செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். உண்மை சுட்டதால் 7 பக்க மொட்டை காகித அறிக்கையை ஆட்சியாளர்கள் ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ளதாகவும் விமர்சனம். அரசு ஊழியர்களை ஒடுக்கிய கபட வேடதாரி எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர் நலன் பற்றி பேசலாமா? அரசு ஊழியர்கள் திமுக பக்கம்தான் நிற்பார்கள் என்பதை தேர்தல் வரலாறு சொல்லும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை. (2026) திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என நினைக்கும் அனைவரும் ஒத்த கருத்துடையவர்களே. கூட்டணி தொடர்பாக இபிஎஸ் அளித்த பேட்டியை சுட்டிக்காட்டி மறைமுகமாக கூட்டணிக்கு அழைத்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அண்ணன் எடப்பாடி ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும்னு சொன்னார். ஒத்த கருத்துனா என்ன? எதிர்கட்சிகளுக்கு எல்லாம் ஒத்த கருத்து இன்றைய மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் ஒத்த கருத்து.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான மேம்பால முறைகேடு வழக்கு வாபஸ். மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னுடைய தொண்டர்கள் என விஜயை மீண்டும் சீண்டினார் சீமான். ஜெயலலிதா கருணாநிதியை விட மிகப்பெரிய தலைவரா விஜய் எனவும் கேள்வி. தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். விளங்கிறதா? காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்துல இருக்க தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க. சென்னையில் மழை தண்ணீர் தேங்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. ஒக்கியம், துரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. தண்ணீர் வெளியேறு நிலை சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து அரசினுடைய இந்த துரித நடவடிக்கையால் இப்பொழுது 7000 இருந்தது, இப்பொழுது 12,000 கன அடியாக தண்ணீர் வெளியேற அந்த வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தற்காலிக பணியாக அருகில் உள்ள இன்னொரு தனியார் கல்லூரி எதிரே உள்ள மணல் திட்டுகளை ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் 5 பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு சீரமைக்கும் பணி மாநகராட்சி நிதி உதவியுடன் நடைபெற்று வருகின்றது. திராவிட வரலாறு, பிற விஷயங்களை பற்றி பேசியவர்கள் நம் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி சிந்திக்க மறந்துவிட்டனர். இன்றும் நம் மாணவர்கள் ஆங்கிலேயர்கள் சிறந்தவர்கள் என்று படிப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. தொலைதூர பயணங்களுக்கு TNSTC இணையதளம் மூலம் முன்பதிவு செய்வோருக்கு குலுக்கல் முறையில் பரிசு வழங்க முடிவு. முதல் பரிசாக இருசக்கர வாகனம், இரண்டாவது பரிசாக LED தொலைக்காட்சி, மூன்றாவது பரிசாக ஃபிரிட்ஜ் வழங்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ஆசிரியர்கள் நியமனத்தின் போது அவர்களின் குற்ற பின்னணியை ஏன் காவல்துறையினர் மூலம் விசாரிக்க கூடாது? ஆசிரியர்களுக்கு எதிரான வழக்குகள் குறித்து நாளிதழ்களில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் கேள்வி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 43 தொகுதிகளில் நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு. வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள தேர்தல் மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. வயநாடு மக்களவைத் தொகுதிக்கு நாளை இடைத்தேர்தல். வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் அதிகாரிகள் மும்முரம். மகாராஷ்டிராவில் களை கட்டிய தேர்தல் பிரச்சாரம். பிரதமர் மோடி, ராகுல், கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் வேட்பாளர்களை ஆதரித்து பேச்சு. அரசியல் லாபத்திற்காக பிரிவினைவாதம் செய்கிறது காங்கிரஸ். மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. முன்ஜாமீன் வழங்க கோரி நடிகை கஸ்தூரி தொடர்ந்த வழக்கில் விசாரணை நிறைவு. வியாழக்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவு. தமிழ்நாட்டின் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் பொறுப்பேற்பு. மாநிலத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி என்ற பெருமையை பெற்றார். அவதூறு வழக்குகளுக்கு தடை விதிக்க கோரி முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை வருகிற 19ஆம் தேதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு.
சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள் அகற்றம். மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. உதகை நகராட்சி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா 11,70,70,000 ரூபாயுடன் பிடிபட்ட விவகாரம். காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு துறை ரீதியாக விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகள். நெல்லை விகேபுரத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் வேட்டையன், கோட் ஆகிய படங்களை 25 ரூபாய் கட்டணத்தை பெற்றுக் கொண்டு திரையிட்டதாக புகார். மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்க திரையிட்டதாக முதன்மை கல்வி அலுவலரின் விசாரணையில் பள்ளி நிர்வாகம் விளக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சத்துணவு ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தவாறு சத்துணவு ஊழியர்களை முழுநேர அரசு ஊழியராக்கி காலமுறை ஊதியம் வழங்க கோரிக்கை. சென்னையில் போதைப் பொருள் வைத்திருந்த வழக்கில் துணை நடிகை மீனா உட்பட 13 பேரை கைது செய்த போலீசார். ஐடி ஊழியர்கள், சினிமா நட்சத்திரங்களுக்கு பல்வேறு விதமான போதைப் பொருளை சப்ளை செய்து வந்தது விசாரணையில் அம்பலம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரை பாகிஸ்தானில் இருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாற்ற முடிவு. இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாது என அறிவித்த நிலையில் ஐசிசி திட்டம் என தகவல்.